அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, காது மூக்கு குத்துவதை பற்றி அறிந்து கொள்வதற்காக 4வது அத்தியாயம் 119வது வசனத்தை முதல்ல நம்ம பார்த்தோம் நேற்று. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால், சைத்தான் நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை என்று கேட்டா, நான் அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன், நான் கட்டளை இடுவேன். அப்படி கட்டளை இடும்போது என்ன செய்வாங்க என்று கேட்டா, என் சொல்ல கேட்டு கால்நடைகளை காதை அறுத்து விட்டுப்பாங்க பாருங்க. கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள். கால்நடை காது அறுக்கிறது ஆதாரமா காட்டல, கால்நடையினுடைய காதுகளை அறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய அந்த கோலத்தை, அல்லாஹ் நம்ம எந்த கோலத்தில் படைத்திருக்கிறானோ அந்த கோலத்தையும் மாற்றி விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தான் சொல்லி இது நடக்குதுங்கிறான். சொல்லிவிட்டு யார் சைத்தானை பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தெளிவாக வழிகட்டு விட்டான், நஷ்டப்பட்டு விட்டான் என்றும் அல்லாஹ் சொல்றான். அது ஒரு வசனம். அதுக்கு அடுத்தது 23வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதனை படைத்ததை பற்றி சொல்றான். எப்படி படைக்கிறான்? சும்மா கலக்கனன் நுத்ஃபத அலக்கத்தன், விந்து துளியா இருக்கிறதை சினை முட்டையாக நம்ம ஆக்குகிறோம். கலக்குனல் அலக்கத்த முழுகத்தன், சினை முட்டையாக இருப்பதை சதை கட்டியாக நாம் மாற்றுகிறோம். கலக்குனல் முழுகத்தை இலாமன், அந்த சதை கட்டியாக இருப்பதை எலும்பாக மாற்றுகிறோம். கசவுனல் இல்லாமல் அஹ்மா, எலும்புக்கு சதையை அணிவிக்கிறோம். சும்மா அன்சனா ஹல்கன் ஆகர், பிறகு வேறொரு படைப்பாக, இப்பதான் வேற படைப்பு வருது மனுஷங்கிற படைப்பு, பிறகு வேறொரு படைப்பாக அவனை மாற்றுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைக்கிறதுலயே அழகானவன் அல்லாஹ், பாக்கியமிக்கவன். படைக்கிறதுல அவன் தான் அழகா படைக்கிறவன். அவன் படைச்ச படைப்புல நீ குறை காண முடியாது. அழகா படைக்கணும்னு என்ன அர்த்தம்? யார் யாருக்கு என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்தெந்த படைப்புக்கு எப்படி எப்படி அங்க அவயவங்கள் அமையணும், எல்லாத்தையும் அழகா செய்வது நான் தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நம்ம பார்க்கிறோம் ஆம்பளைன்னா ஆம்பளைக்குன்னு ஒரு தனியான ஒரு தோற்றம் இருக்குது, பெண்ணுன்னா பெண்ணுக்குன்னு ஒரு தனியான அவங்களுக்குன்னு உள்ள உடல் அமைப்பு இருக்கிறது. அதை அல்லாஹ் அழகா தேர்ந்தெடுத்து படைச்சிருக்கிறான். ஆணுக்கு தேவையான வித்தியாசங்களை எல்லாம் ஆணுக்கு வச்சிருக்கிறான், பெண்ணுக்கு தேவையான வித்தியாசங்களை எல்லாம் எல்லாம் பெண்ணுக்கு வச்சிருக்கிறான். இப்ப இந்த காதுல ஒரு துவாரம் இருப்பதுதான் அழகு என்று இருந்தால், பொம்பளை படைக்கும்போது எல்லாம் படைப்பான்ல, ஒரு ஆளு 2 ஆளுக்கு ஒரு தப்பு மிஸ்டேக்கா சரி பண்ணிக்கிற விஷயம் வேற. ஒரு ஆளுக்கு பல்லு இப்படி நீட்டி இருக்கு, அதுக்கு கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி இல்லாதனால இது குறைந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பொம்பளைக்காச்சும் ஒரு ஓட்டோட படைக்கல இல்ல. அப்ப அது நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, படைச்சே படைக்கணும், ஒரு ஓட்டையை போட்டு படைச்சிருக்கலாம்ல, இது என்ன படைப்பு, இந்த பொம்பளைக்கு இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க. பொம்பளைக்கு காதலையும் மூக்குலையும் ஒரு துவாரம் இருக்குன்னு அல்ல அதை மிஸ் பண்ணிவிட்டான், நாங்க அதை கரெக்ட் பண்றோம்ங்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியுங்க. அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பதிலே நான் தான் அழகானவன், அழகா படைக்கிறவன் நான் தாங்கிறான், அதுலயும் குறை கண்டுபிடிக்கிறது நாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த காது குத்துதல் என்பதனால வரக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி 23வது அத்தியாயம், இது 23:14 இருக்குது. அடுத்து 23:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன், படைப்பினங்களை பற்றி நாம் கவனக்குறைவாக இருந்து விடவில்லை, எல்லாம் கேர்ஃபுல்லா தான் படைச்சிருக்கணும். ரொம்ப ஏனாதான விட்டு தள்ளிட்டு போறதில்லை. நாம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா, ரொட்டி சப்பாத்தி போடுறவங்க ஒரே மாதிரியாக இருக்கு, என்ன விட்டு பலமா டைப்ல போடுவோம், அப்படி நான் பண்றது இல்ல. எல்லாம் அழகா கவனித்து இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். படைப்புகளை விட்டு கேர்லெஸ்ஸாக, காஃபிலின்னு சொன்னா கேர்லெஸ்னா அலட்சியமாக, கவனக்குறைவாக நாம இருக்கக்கூடியவர்களாக இல்லை, நான் கவனத்தோட எல்லாத்தையும் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு 23:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 25வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஹலக குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் அவன் படைத்து கத்தரமு தக்தீரா, அதை அளவிட்ட வேண்டிய விதத்தில் அளவிட்டு படைத்திருக்கிறான். அதான் அளவு, அதான் அளவு. அதுக்கு மேல படைப்புல ஒண்ணு தேவை கிடையாது. நான் என்ன படைச்சிருக்கிறேனோ அதுதான் கரெக்ட், அதுக்கு மேல ஒரு கரெக்ட்லாம் பண்ண இயலாது. கத்தரமு தக்தீரா, அதை திட்டமிட்டு அளவிட்டு படைத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய சிவத்தா சொல்றான். திட்டமிட்டு அளவிட்டு நான் படைக்கிறேன். என்னென்ன உனக்கு ஆம்பளைக்கு மீசை வச்சா அதான் அழகு, பொம்பளைக்கு மீசை வைக்கலன்னு அதான் அழகு அப்படின்னு நான் அளவிட்டு படைத்திருக்கிறேன். 25:2 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் 30வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்துக்கு எந்த மாற்றுதலும் கிடையாது, கூடாதுங்கண்ணா. லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ் இன்னும் சொல்ல போனால்
ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபத்ரன்னாஸ் அலைஹா, எதன் மீது அல்லாஹ் வந்து அமைத்திருக்கிறான் அந்த இயற்கை அமைப்பை சொல்லிவிட்டு, அந்த இயற்கை அமைப்பில் லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹல்க்ல அல்லாஹ்வுடைய வடிவமைப்பில் எந்த மாறுதலும் இல்லை, கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப மனுஷனுக்கு யார் யாருக்கு என்னென்ன அமைப்புல நான் படைத்திருக்கிறேனோ அதான் சரி, அதுல எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லி லாலிக்க தீனுல் கையும், இதான் நேரான பாதை. நீ செஞ்சுக்கிற நேரான பாதை இல்ல. உலாக்கின் அக்ஸரன் நாஸ் இல்ல, இதுக்கு சொன்ன மாதிரி இருக்கு. உலாக்கின் அக்ஸரன் நாஸ் இல்ல ஆயாலமூன், நிறைய பேர் இது தெரியாம இருக்கிறாங்க, நிறைய பேர் செய்யறாங்கல்ல, அதுக்கு சொன்ன மாதிரி இருக்கிறது. அப்ப இதான்ப்பா நேரான பாதை. நான் படைச்சிருக்கிற அமைப்புல நீ குழந்தைப்பா, நான் யார் யாருக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் அழகாத்தான் நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். 30வது வசனத்துல. அதே மாதிரி 37வது வசனத்துல 125வது வசனத்துல அல்லாஹ் தனக்கு சொல்லும் பொழுது பாலன்ங்கிற ஒரு சிலையை நீங்கள் வணங்குகிறீர்களா, ததரூன அஹ்ஸனல் கால்கீன், அழகான முறையில் வடிவமைக்கக்கூடியவனை நீங்கள் வந்து விட்டு விடுகிறீர்களா என்று ஒரு நபி அந்த மக்கள்கிட்ட கேட்டதை 37 125 சொல்றான். அவனுக்கு பேர் அஹ்ஸனுல் கால்கீன், அழகா படைக்கிறவன். 54 49 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், ஒவ்வொரு பொருளையும் பொம்பளை உள்பட காது உள்பட குல்ல ஷைஇன், ஒவ்வொரு ஆளும் கிடையாது, காது மூக்கு உள்பட ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய அளவோடு வடிவோடு திட்டத்தோடு தான் படைத்திருக்கிறோம், பிளானோடு படைச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் வந்து 54 49 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 64வது அத்தியாயம் 3வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். சவ்வரக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வடிவம் தந்தான், அல்லாஹ் வந்து உங்களுக்கு வடிவம் தந்தான். வடிவம் தந்தான் மட்டும் நிப்பாட்டிக்கல, சூரக்கும், உங்கள் வடிவத்தை அழகுற அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வாகிய நான் தாண்டா உனக்கு இந்த வடிவத்தை தந்திருக்கிறேன், அந்த வடிவத்தையும் அழகுற அமைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். 64வது அத்தியாயம் 3வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இன்னொன்னு கேட்கிறான் அல்லாஹ் 67 14 கேட்கிறான். அலா யஅலமு மன் ஹலக், படைச்சவனுக்கு தெரியாதா, நீங்க வந்து எங்களை கூட காட்டுறீங்களான்னு அர்த்தம். கேட்கிறான் அல்லாஹ், படைப்பு சொல்லி காட்டி கேட்கிறான். அலா யஅலமு மன் ஹலக், படைத்தவன் அறிய மாட்டானா, வஹுவல் லத்தீஃபுல் கபீர், அவன் நுணுக்கமானதையும் அறிகிறவன், உள்ளத்துல உள்ளதையும் அறியக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மா கர்ரக 82வது அத்தியாயம் 6 7 வசனங்கள்ல சொல்றான். மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீமில்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக, உன்னை படைத்தான், ஃபஸவ்வாக சீராக படைத்தான், ஃபஅதலக இன்னும் அதை செம்மைப்படுத்தினான். அப்ப சீராக செம்மையாக இந்த வார்த்தையெல்லாம் அடைமொழி கொடுத்து உன்னை படைச்சான் அப்படிங்கிறான். 95வது அத்தியாயத்துல ஒத்தி நீண்டு வருகிறீங்களா, அந்த அத்தியாயத்துல 4வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனுஷனை அழகான வடிவத்தில் நம்ம படைச்சிருக்கணும். மனுஷனுக்கு நான் கொடுத்திருக்கிற வடிவம் இருக்குது, அதான் அழகு. நான் என்னத்தை கொடுத்திருக்கிறேனோ அதுதான் அழகு, அதுக்கு மிஞ்சி ஒரு அழகான வடிவம் கிடையாது. இப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். குர்ஆனுடைய வசனங்களை வச்சு பார்க்கிற நேரத்துல நம்ம அந்த காது மூக்கு இதெல்லாம் நம்ம குத்துறது என்பது எதுக்கு குத்துறோம், அழகுக்கு. அது இருந்தா தான் அழகு, தேவைன்னு குத்துறோம். ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு காரணத்தை குத்துனா அது ஒரு விஷயம். ஏதோ ஒரு நோய் இருக்கு, அந்த இடத்துல குத்துனா அந்த நோய் போகுங்கிற அது மாதிரி மருத்துவம்னா அது வந்து அது விதிவிலக்கு. நாம என்ன பண்றோம்னு கேட்டா, எல்லாருக்கும் பொம்புலன்னா காது தான் குத்தி ஆகணும். எந்த அளவு குத்தணும், அதுக்கு ஒரு விழா நடத்தி குத்தணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி குத்தணும், அது தேவை, அது முக்கியமான சடங்கு, முக்கியமான கருத்து, முக்கியமான பரல், முக்கியமான மார்க்கத்துக்கு ஒரு அம்சம் அப்படியே நினைத்து கொண்டு குத்துறமே. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், எல்லா பொம்பளைகளுக்கும் குத்துறோம்னா என்ன அர்த்தம்? இது வந்து இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய செயல் சரியில்லை, ஏன்னா அவ்வளவு பேருக்கு இந்த தேவையா இருக்கிறது, எல்லாருக்கும் வேணும்னு விட்டு வச்சிருக்கலாம், இது என்ன இது அநியாயமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியா ஒரு குற்றம் சுமத்துதல் வந்து அதுல வருகிறது. இன்னும் சொல்ல போனால் சஹீஹுல் புகாரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4886, 5931, 5939, 5943, 5948 எண்களை கொண்ட ஹதீஸ்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒல் முத்தஃபல்லிஜாத் லில் ஹுஸ்னி அல் முகையிராத்தி ஹல்கல்லாஹ், அழகுக்காக, நல்ல அழகுக்காக அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, பற்கள் இருக்குல்ல, இந்த பற்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதான். அந்த காலத்துல ஒரு காலத்துல ஒரு பார்வை அழகுக்கு, அந்த காலத்துல ஒரு பார்வை என்னன்னா பல்லுக்கு மத்தியில் ஒரு இடவெளி இருந்தா தான் அழகு
அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. பற்களுக்கு மத்தியில அழகுக்காக வேண்டி அந்த இடைவெளி விடுகிறார்களே அந்த பெண்களையும் அல்முகையினாத்திகள் கல்லா அல்லாஹ் படைச்சிருக்கிற அந்த வடிவத்தை மாற்றுறாங்களே அந்த அழகுக்காக அழகுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாற்றி அமைக்கிற பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில நான் ஏற்கனவே சொன்ன எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, நம்ம அந்த காது குத்துறது மூக்கு குத்துறது என்பது அழகுக்காக வேண்டி குத்துறது என்பது ஒரு தேவைக்கு குத்துறது, மருத்துவ குணம் இருக்குங்கிறதுக்காக ஒரு ஆள் இருந்தால் குத்துறது அதெல்லாம் குற்றம் கிடையாது. அல்லது ஒரு ஆளுக்கு இப்படி காது இப்படி வளைஞ்சு போச்சு அந்த காதை கரெக்ட் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணோம்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய படைப்புல குறை காண்றது கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்பு நம்ம காட்டுறான், 600 கோடி மக்களை கண்ணு முன்னாடி காட்டுறான், அதான் கரெக்ட். இது ஒண்ணு நோய், எப்படி வயிற்று வலி வந்தா மருந்து சாப்பிடுறோம் அது மாதிரி இது ஒரு நோய் எடுத்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு பல்லு இப்படி நீட்டிட்டு போச்சு, இது இப்படி இல்ல, அல்லாஹ்வுடைய அழகான பல்லு தான் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறான், அதை கொஞ்சம் கம்பி போட்டு அதை கரெக்ட் பண்றோமா அது குற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டா அது ஒரு நோயை கரெக்ட் பண்றது, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புல குறை சொல்றது வராது. எது குறை சொல்லிட்டு வரேன், எல்லாருக்கும் பண்றது, எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னா அப்ப எல்லாரும் பண்ணாங்கன்னா அல்லாஹ் செஞ்சு தப்புன்னு அர்த்தம். அல்லாஹ் பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டான், நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால அந்த காது மூக்கு அந்த இடத்துல ஒரு துவாரம் இருப்பது அவசியம் என்றோ அது பெண்ணுக்கு அழகு என்றோ இருக்குமையானால் அதை அல்லாஹ்வே செஞ்சிருப்பான். எதையோ செஞ்ச ரப்புல் ஆலமீனுக்கு இது பெரிய மேட்டரா, அப்படி ஒண்ணு சேர்த்து படைச்சா இன்னும் இயற்கையா அழகா இருந்திருக்குமே. அதனால அது அது கிடையாது, அது போடுறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது இல்லை. ஆனா என்ன அதுல சொல்லுவாங்கன்னு கேட்டா, புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு ஹதீஸ் தான் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கும். 98வது புகாரில 98, 964, 1431, 1449, 5883 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக ஒரு செய்தி திரும்ப திரும்ப அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தொழுதாங்க. தொழுதுட்டு பெண்கள் பகுதியில் போய் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு சொன்ன பயான் அவங்களுக்கு எட்டல. உடனே என்ன செஞ்சாங்கன்னா பெண்கள் பகுதியில் போய் நின்று அவங்களுக்கு ஒரு பயான் சொற்பொழிவு நிகழ்த்தினாங்க, தர்மம் செய்ய பற்றி வலியுறுத்தினாங்க. அவ தர்மத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தின உடனே பிலால் துண்டை ஏந்திக்கிட்டு பெண்கள்கிட்ட வசூல் பண்றாரு, தர்மம் பொதுவான காரியங்களுக்கு அள்ளித்தாங்கன்னு கேட்கிறாங்க. அவ பெண்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அது கையில உள்ள வளையல் மோதிரம் எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்கன்னு சொல்லும் பொழுது காது வளையத்தையும் போட்டார்கள் வருது, ஒரு வாசனை வருது. என்ன வருது, காது வளையத்தையும் போட்டார்கள், வளையல போட்டாங்க, மாலையை போட்டாங்க, மோதிரத்தை போட்டாங்க, காது வளையத்தையும் போட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இது புகாரியில இவ்வளவு இடங்களும் இருக்கிறது. இந்த ஒண்ணுதான் என்ன இருக்குது ஆதாரமா வைத்துக் கொண்டு காது வளையத்தை போட்டிருக்கிறாங்கல்ல, அப்ப காது குத்தி இருக்கிறாங்கல்ல, காது குத்துல போய் தானே காது வளையத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காது கண்டிப்பா காது வளையம்னா அதுக்கு சான்ஸ் இருக்குது, குத்தாம கூட வேற மாதிரி கூட போட்டிருக்கலாம், இப்படித்தான் போட்டாங்க கூட சொல்ல முடியாது, வேற ஏதாவது அப்படி மாற்ற கூட ஏதோ ஒரு செஞ்சிருக்கலாம், அது நமக்கு விளங்கல. இதுக்கும் சான்ஸ் இருக்குது, இப்படி போட்டு இப்படி ஒரு வளையத்தை மாட்டி இருந்தாங்க என்று சொல்வதற்கும் சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன அழகுக்காக இப்படி கோலத்தை மாற்றக்கூடாதுங்கிறது, அல்லாஹ் அழகாத்தான் படைச்சிருக்காங்கிறது, அல்லாஹ் படைச்ச அழகுதான் தபுதீல் ஹல்கில்லா, அல்லாஹ் படைச்சிருக்கிற கோலத்தை மாற்றக்கூடாது என்று சொல்வது, இதுக்கெல்லாம் எதிராக இது வரும் பொழுது ரெண்டையும் இணைத்து இதையும் மறுக்காம அதையும் மறுக்காம ரெண்டுக்கு நடுவில் இருந்து நம்ம ஒரு விளக்கம் காண்பதாக இருந்தால் என்ன விளக்கம் சரி? ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முந்தி அந்த காது மூக்கு குத்தப்பட்டு இருக்கும், அவங்க வளையத்தை மாட்டி இருப்பாங்க, அதை சொல்ல தடுக்கல. இப்போ எத்தனை பெண்கள் காது குத்தி இருக்கிறாங்க, குத்துணும் குத்தியாச்சு போட்டாச்சு, மரம் புதுசா குத்துனா தப்பு, குத்தப்பட்டுச்சு ஆல்ரெடி குத்தி இருக்குதா, அதுக்கு சொல்ல அங்கீகரிச்சிருக்காங்க. அதிகபட்சமா சொல்வதாக இருந்தால் ஏற்கனவே இந்த சட்டங்கள் தெரிவதற்கு முன்னாடி காது மூக்கு குத்தி இருந்தார்களே, ஆனால் என்ன காது வளையத்தை எடுத்து போடுறாங்க சொல்ல பாக்குறாங்க. இன்னும் காது வளையம் போடுறீங்க, காது நீங்க அரைச்சிட வேண்டியதானே, எடுத்தனால தூண்டு போயிடும். காது கொஞ்ச நாளைக்கு போடாம இருந்தோம்னு சொன்னா அதுலயும் இருக்கிறது பாருங்க, நம்ம வலுக்கட்டாயமான அதை பண்றோம், கொஞ்ச நாளைக்கு ஒண்ணும் போடாம இருந்தா அந்த ஓட்டை மறைஞ்சு போயிருது. அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையா படைச்சு வச்சிருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அறிவுரையும் சொல்லாம காது வளையத்தை கழட்டி போடும்போது பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப காது வளையத்தை கழட்டி போட்டதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஏற்கனவே குத்தி இருந்தால் குத்தலங்களுக்கு ஆதரவாது, குத்துனதை நீங்க மூட வேண்டிய தேவையில்லை,
மூடுற அவசியம் கிடையாது. குத்துன குத்தி விட்டீங்க, அது அவங்க அத்தா அம்மா செஞ்சு விட்டாங்க, அதுக்கு அது அவங்க அந்த அல்லாவுடைய படைப்பை மாற்றி அமைச்சிட்டாங்க, விட்டுற வேண்டியதான். நீங்க போட்டுக்கலாம், மூக்கு குத்தி இருக்கிறவங்க மூக்கில் போட்டுக்கலாம், அது குற்றம் ஆகாது, அது தடை செய்ய முடியாது. வரக்கூடிய பெறக்கூடிய புள்ள வட்டியில் கத்தாதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதுக்குரிய மரியாதையும் கொடுக்கணும், அதுக்குரிய மரியாதையும் கொடுக்கணும். இதை ஏற்றுக்கிட்டு அதை மறுத்தோம்னாலும் தப்பா போயிடும், அதை ஏற்றுக்கிட்டு இதை மறுத்தாலும் தப்பா போயிடும். ரெண்டையும் ஏற்றுக்கிறதுக்குள்ள வழிமுறை என்ன? இதை மாதிரி அழகுக்காக இப்படி செய்யக்கூடாது என்றதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் அறிவிக்கப்பட்டிருக்கல. ஃபாத்திமா நாயை கூப்பிட்டு காதை குத்துனாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறா, ஜைனபு குத்துனாங்கன்னு இருக்குதா, உம்மு குல்சூம் குத்துனாங்க, ருக்கையா குத்துனாங்க, ஆயிஷா நாயகி தான் காது குத்தி விட்டாங்க, இன்னாரு குத்துனாங்க, இப்படி ஏதாவது அறிவிப்புகள் கிடைக்கிறதா? அப்படி செஞ்சாங்க என்பது கிடைக்கல. ஜாகிலியா காலத்துல அறியாமை காலத்துல இத்தனை விஷயங்களை பண்ணியிருப்பாங்க, அந்த நிலையில இஸ்லாத்தை தழுவி இருப்பாங்க. அதே சொல்ல குத்துமே குத்தியா இனிமே செய்யாதீங்க, இனிமே செய்ய நேரடியாக இல்லை காது குத்தாதீங்கன்னு சொல்லப்படல. இதெல்லாம் காது குத்துறது உள்பட எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய வசனங்களா இருக்கிறதுனால நம்ம பேருந்து எல்லாம் கேட்டானா மறுமையில, ஏப்பா நான் தான் உன்னை அழகா படைச்சிருக்கேன், அதுல போய் குறை காண்றீங்க, என்னுடைய படைப்புல எதுக்கு நீங்க குறை காண்றீங்கன்னு எல்லாம் கேட்டான்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையாக நமக்கு ஆகிரும். இதை விளங்கிக்கணும். அடுத்தது இது முடிஞ்சிருச்சு காது குத்துதல்ங்கிற. அப்புறம் இப்ப குழந்தைகளுக்கு நகை நட்டு போடுறது, குழந்தைகளுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு வளர்க்குறோமா இல்லையா? ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா சில தங்க நகைகளும் மோதிரமும் அழுவும் இதெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இப்படி போட்டு விடுற நேரத்தில் என்ன நினைச்சிட்டு போடுறாங்கன்னு கேட்டா அது சின்ன பிள்ளைகளுக்கு தானே, அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதனால இந்த குழந்தைகளுக்கு நகை நட்டு போடுற விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி தங்க அணிகிறதை பற்றி பேச வேண்டியதான். அது பெரிய ஆள் சின்ன ஆள் எல்லாத்துக்கும் உள்ள விஷயம் தான். தங்க நகையை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க மோதிரம் அணிவதற்கு எங்களுக்கு தடை போட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் யார் சொல்றா? பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை தடுத்தார்கள் என்று பட்டியல் போடும் பொழுது வனஹானா அன் தஹத்துமி ஸஹபி, தங்க மோதிரம் போடுவதை விட்டும் எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது புகாரியில. ஒரு ஹதீஸ் தான் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. 6235, 1239, 5175, 5635, 5650, 6222 எண்களை கொண்ட ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. தங்க மோதிரம் போடக்கூடாதுன்னு தடை. அதுக்கப்புறம் அந்த இந்த தடை தங்க மோதிரம் போடக்கூடாதுங்கிற தடை எங்களை தடுத்தார்கள் வருது. இந்த எண்கள்ங்கிறது பொதுவா டோட்டல் சமுதாயத்தை குறிக்குமா அல்லது ஆம்பளையில கருத்துல கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்கிறது சுனன் நசையில 5055 நிறைய நூல்கள் இந்த ஹதீஸ் வருகிறது. அதெல்லாம் அறிவிப்பாளர்கள் சரியில்லாம இருக்கிறது. இந்த நசையில வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர்கள் கரெக்டா இருக்கிறாங்க. 5055வது ஹதீஸ்ல இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகத ஹரீரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டு துணி எடுத்தார்கள். ஃபஜஅலஹு ஃபீ யமீனிஹி, அது தம்முடைய வலது கையில பிடித்துக் கொண்டார்கள். வஅகத தஹபன், தங்கத்தை எடுத்தார்கள். ஃபஜஅலஹு ஃபீ ஷிமாலிஹி, அதை இடது கையில வைத்துக் கொண்டார்கள். வைத்துக் கொண்டு சொன்னார்கள் சும்மா கால இன்ன ஹாதானி ஹராமுன் அலா துக்குர் உம்மத்தி, இந்த ரெண்டும் என் சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஹராம். தங்கத்தை எடுத்தாங்க, பட்டையும் எடுத்தாங்க, ரெண்டையும் எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த ரெண்டும் என் சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஹராம், ஆண்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது என்று சொன்னாங்க. அப்ப தங்க மோதிரம் போடக்கூடாது என்பது யாருக்குரிய சட்டம்? ஆம்பளைக்கு உரிய சட்டம். ஆம்பளைங்க தங்க மோதிரம் போடக்கூடாது. தங்க நகைகளும் தங்க டோட்டலாக தங்க செயின், தங்க காப்பு, தங்கத்துல வாட்சி செயின் அதனால போடுறது, இதெல்லாம் போடுறது கூடாது. தங்க கண்ணாடி பிரேமும் இதுகள்லாம் தங்கத்துல கோல்டு கலர் தங்கம் கிடையாது, மஞ்சளா இருக்குன்னு கேட்டக்கூடாது. அது முலாம் பூசிக்கிறது, அது தங்கம் கிடையாது. அப்ப தங்க கலர்ல கிழிட்டு போடலாம். தங்கத்தை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா தங்கம் கூடாது. ஆண்கள் தங்க மோதிரம் போடுறது, தங்க நகை செயின் போடுறது, வளையல் போடுறது, இதுகள் எதுவுமே ஆண்கள் போடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த நகை அந்த மோதிரம் போடுறதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த 2 விரலையும் போடக்கூடாது தடுத்துருக்காங்க. மோதிரம் போடுறது வந்து வெள்ளி மோதிரம் போட்டாலும் சரி, அல்லது பொம்பளைங்க தங்க மோதிரம் போட்டாலும் சரி, மோதிரம் போடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த 2 விரலையும் தடுத்திருக்கிறாங்க. இந்த 2 விரலே ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் அப்படின்னு சஹீஹ் முஸ்லிம்ல 3911வது ஹதீஸ் இருக்கிறது. நஹானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தடை போட்டார்கள். அன்ன தகத்தம ஃபீ இஸ்பஇ ஹாதிஹி வ ஹாதிஹி, இந்த விரலையும் இந்த விரலையும் மோதிரம் போடுவதை தடுத்தார்கள். எந்த விரல்ல? ஃபஅவுமா இலல் உஸ்தாத், நடுவிரலையும் ஒல்லத்தி தலிஹா அடுத்த விரலையும் காட்டி சொன்னார்கள். இந்த விரலையும் மோதிரம் போடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் விளங்கிட வேண்டியது, ஆண்கள் தங்க மோதிரத்தை எந்த விரலையும் போடக்கூடாது. அது பொதுவா மோதிரமே தங்கத்தில் எதுவும் அணியக்கூடாது ஆண்கள். சரி, வெள்ளி மோதிரம் போடலாமான்னு அது போட்டுக்கலாம், ஆம்பளைக்குள்ளே போட்டுக்கலாம். பெரிய ஆம்பளையும் போடலாம், சின்ன பிள்ளையும் போட்டுக்கலாம். பொம்பளைங்க வந்து என்ன செய்யலாம், தங்க மோதிரமும் போட்டுக்கலாம். அப்படி மோதிரம் போட நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த 2 விரலை தவிர்த்துக்கணும். 2 கையிலுமே 2 விரல 2 கையிலும் இருக்கும்ல, இந்த 2 விரல்லையுமே தவிர்த்து கொள்ளணும். அப்ப நடு விரல்லையும் ஆட்காட்டி விரல்லையும் நல்லா தெரியும். ஏன்னு சொல்லுங்களேன், இந்த தங்க மோதிரம் போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த விரலை காட்டுவா, அப்படி அது தங்கம் தெரியணுமா, இதெல்லாம் மண்டக்கணம்லாம் வரும். என்கிட்ட மோதிரம் இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி அது அடிக்கடி அதை காட்டி இந்த பெருமையெல்லாம் அடிப்பாங்க. அவருக்கு ரசூலுல்லாஹி ஆளுகள் நினைட்டாங்க, அதுக்கு தான் நாகர் வந்த காரணத்தை அவங்க தடுத்துட்டாங்க. இந்த விரலையும் இந்த விரலையும் போடக்கூடாது, ஆம்பளையும் போடக்கூடாது, பொம்பளையும் போடக்கூடாது. ஆம்பளை வந்து வெள்ளி மோதிரம் போடக்கூடாது, தங்க மோதிரம் எந்த விரலையும் போடக்கூடாது, மற்றவங்க போட்டுக்கலாம். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்தது வந்து இந்த தங்க மோதிரம் வெள்ளி மோதிரம் போடுற விஷயம் இருக்குல்ல, இந்த மோதிரங்களை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா குழந்தைகளுக்கு போடுறது தப்பு இல்லைங்க. ஆம்பளை குழந்தை, இப்ப குழந்தைக்கு தான் வர்றோம், இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மறுபடியும் நம்ம குழந்தைக்கு வரணும். இப்ப குழந்தைகளுக்கு வந்து ஆம்பளை பிள்ளையா இருக்குது, ஆம்பளை பிள்ளைக்கு தங்கத்தில் ஒரு செயினை போடலாமா? அது என்ன பருவ வயசு அடைஞ்ச பிறகுதான சட்டத்திட்டம்லாம் இருக்கிறது, அது கழுத்தில் ஒரு மாலையை போட்டு விடலாமா? சின்ன குழந்தை தானே, அதுக்கு ஹராம் ஹலால் கிடையாது தானே, அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு தங்க நகைகளை போடுகிறார்கள். பெரிய ஆளுக்கு போடுறதில்லை, பெரிய ஆளுக்கும் போடுறாங்க, கல்யாணத்து மாப்பிள்ளைக்கு போடுற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. மார்க்க சட்டம் வழங்காம தங்க ஆபரணங்கள் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். அதுல வந்து இந்த குழந்தைகள் எங்க வர்றாங்கன்னு கேட்டா, குழந்தைகளா இருக்கக்கூடியவர்களுக்கு பருவ வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி நகைகளை போட்டு சுண்ணத்து பண்ற நேரத்தில் மற்ற நேரங்களில் தங்க நகைகளை அணிவிப்பதை வந்து சில ஊர்களில் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவங்க ஏன் வழக்கமாக வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அது வந்து மார்க்கத்தில் தப்பு ஆகாது அவங்க நினைக்கிறாங்க, மார்க்கத்தில் தப்பு ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சட்டத்திட்டம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களையும் ஃபாலோ பண்ணும்படி தான் அவங்க நடந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் ஜக்காத்துடைய பொருள்கள் எல்லாம் குவிக்கப்பட்டு அது வந்து மஸ்ஜித் நபி பள்ளிவாசல்ல வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல. அது பள்ளிவாசல்ல அந்த இருக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதுல ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க, சின்ன பிள்ளைங்க. அப்ப அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அதை துப்புங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல வந்து விரலை விட்டு வெளியே எடுத்து தள்ளுறாங்க. அதோட நிக்கல அவங்க சொல்றாங்க, நாம அந்த ஜக்காத்து சதக்கா பொருள்களை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? அம்மா தாளம் அண்ணாலா நமக்கு சதக்கா, இந்த ஜக்காத்து சதக்கா பொருள்களை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு உனக்கு தெரியாதா? நீ எப்படி அதை வந்து நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்ப இது குழந்தைகளுக்கு இது மாதிரி சட்டம்லாம் இல்லை அப்படின்னு இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிருப்பாங்க, சின்ன பிள்ளை சாப்பிட்டு போகுது அப்படின்னு இருப்பாங்க. மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து எது ஹராமு? ஜக்காத்து ஹராம், சதக்கா ஹராம். அப்ப ஜக்காத்து சதக்காவுடைய பொருள்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க மனைவி சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய பேர பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அவங்களுடைய வழித்தோன்றவர்கள் யாருமே சாப்பிடக்கூடாது. இது ஹராம்.
இப்படி சாப்பிடக்கூடாதுங்கிற இந்த ஹராமை வந்து குழந்தைகளுக்கு அது பொருந்தாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்களா, குழந்தைக்கும் தடுத்தாங்களான்னா தடுக்கிறாங்க. சின்ன பிள்ளை சாப்பிடும் விட்டுட்டு போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரா இல்லை. அப்ப இந்த தடை செய்யப்பட்ட விஷயங்களை குழந்தைகளாக இருந்தால் கூட என்ன செய்யணும், அதை சொல்லிக் கொடுக்கணும். போடக்கூடாது, ஆம்பளை பிள்ளை போடக்கூடாது. அப்ப சின்ன வயசுல அதை பதிய வைத்தா தான் அது பெரிய பிள்ளைய ஆன பிறகு விவரம் தெரிஞ்ச பிறகு அவங்க தவிர்த்து கொள்வாங்க அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த ஆபரணங்களை போட்டு குழந்தைகளுக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி ஆபரணங்களை போட்டு அழகுபடுத்துதல் என்பது வந்து தவிர்க்கணும். அதே நேரத்தில் வந்து தங்க நகை இல்லாத வேற வேற ஆபரணங்களை ஆண்களோ ஆம்பளை பிள்ளைங்களோ அணிந்து கொள்ளலாமான்னு கேட்டா அதை அணிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி பேர பிள்ளையை பார்க்கறதுக்கு போவாங்க. பாத்திமா நாயகி மகளுடைய வீட்டுக்கு போவாங்க. அப்போ போகும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கறாங்க, இருக்கானா பையன் இருக்கானா புடியன் இருக்கானா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே பாத்திமா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நல்லா பிள்ளைய கழுவி கிளி முகத்தை பவுடர்லாம் போட்டு அனுப்புவோம், நம்ம மேக்கப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் நல்லா அழகா சுத்தப்படுத்தி ரசூல் அந்த குழந்தையுடைய கழுத்துல ஒரு மாலையும் போட்டு விட்டு அனுப்பி விடுறாங்க. மாலைண்டா என்ன, இந்த முத்து பவளம் இந்த மாதிரி இதுகளில் செய்யப்பட்ட ஒரு மாலை, தங்க மாலை கிடையாது, தங்கம் தடுக்கப்பட்டுருச்சு. அந்த அதை போட்டுக்கிட்டு வர்றாரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடறாங்க, அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு கட்டி முத்தமிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில 5884வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இப்ப தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாதே தவிர பிளாஸ்டிக்ல உள்ள ஆபரணங்கள் அல்லது வேற வெள்ளியினாலான ஆபரணங்கள் இதுகளை எல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு கூட என்ன செய்யலாம், அணிவிக்கலாம். அதாவது பெரிய ஆம்பளை கூட போட்டுக்கலாங்க. பெரிய ஆம்பளை கூட ஒரு தஸ்மி மணி மாதிரி மாலை களத்துல போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம். நமக்கு தடை எது தடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா தங்கத்துல உள்ள ஆபரணம் தான் தடுக்கப்பட்டிருக்கு. வேற ஆபரணங்களை அணிந்து வேற உலோகத்துல ஆபரணங்களை அணிஞ்சு பெரிய ஆண்கள் அணிவது கூட தடுக்கப்படவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு மாலை போட்டுக்கொண்டு அவங்க மகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. என்ன இப்படி கழுத்துல மாலை போட்டு விடுற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. குழந்தைய வாரி அணைத்து முத்தமிட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ புகாரில் 5884 ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப இதுல நம்ம என்ன விளங்கிறோம்னு கேட்டா குழந்தைகளுக்கு வந்து தங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட தங்க ஆபரணம் போன்றதை வந்து நம்ம ஆம்பளை பிள்ளைகளா இருந்தா பொம்பளை பிள்ளைக்கு அணிவிக்கலாம். ஆம்பளை பிள்ளையா இருந்தா பெரிய ஆண்களுக்கு எப்படி தங்கம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அதை தவிர்த்து கொள்ளணும். தங்கம் இல்லாத வேற வேற மாலைகள் அது மாதிரி மணி மாலை முத்து மாலை அது மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் அணிந்தால் அது மார்க்கத்தில் வந்து குற்றமாகாது அப்படிங்கிறதையும் இதுல இருந்து விளங்கி கொள்கிறோம். அடுத்து வந்து பெரிய ஆட்கள் என்ன செய்யணுங்கிற விஷயம் வரும். பெரிய ஆட்களுடைய ஆடை பெரிய ஆட்களுடைய அந்த அமைப்புகளை பற்றி பின்னாடி பேசுவோம், அதை வச்சுக்கணும். அதுக்கடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த முடி குழந்தைகளுக்கு வந்து தலைமுடி வைக்கிற விஷயம் இருக்கு பாருங்களேன். பல ஊர்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அது இந்த மொட்டை அடிக்கிறது தான் இஸ்லாத்தினுடைய வலியுறுத்தப்பட்டது. இப்போ கொஞ்சம் மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா மொட்டை அடிச்சா தான் நல்ல பிள்ளைக்கு அடையாளமா. மொட்டை முடி வைக்கிறதுங்கிறது ஒரு முடி வைக்கிறதுல கூட தலைமுடி வைக்கிறதுல கூட அது வந்து பலவிதமான ஃபத்வாக்கள்லாம் உண்டு. குழந்தைகளுக்கு என்னடா இந்த மாதிரி வெட்டிட்டு வந்திருக்கு, கிராப் வெட்டிட்டு வந்திருக்கிற, ஹராமான முறையில் முடி வெட்டிட்டு வந்திருக்கிற என்றெல்லாம் சொல்லுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு இந்த முடி வைக்கிற விஷயம் குழந்தைகள்லாம் பெரிய ஆளுக்கும் சேர்த்து சொல்லிட வேண்டியதான். தலைமுடி வளர்க்கிற விஷயமாக குழந்தைகளா இருக்கட்டும் பெரிய ஆட்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அது குறித்த தலைமுடி குறித்த ஒரு சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது குழந்தைகளிலிருந்து தெரிஞ்சுக்கலாம், இது பெரிய ஆட்களுக்கு உள்ளதாகவும் எடுத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா தலைமுடி வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அது ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னன்னா தலையில முடி வைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்படி 2 இடத்துல விட்டுறது குடுமி, பாக்கி இடத்துல வலிச்சு விட்டுறது, அது நடுவுல மட்டும் அப்படி விட்டுட்டு பாக்கியெல்லாம் வலிக்கிறது. இந்த குடுமி வைக்கிறாங்க இல்லையா, முன்குடுமி பின்குடுமி நடுக்குடுமி சைடு குடுமி அப்படின்னு, அதாவது பாதி இடத்தை வலிச்சு பாதி இடத்தை வலிக்காம விடுறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடியை வலிச்சு விட்டு குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடியை வந்து வலிக்காமல் விடுவது. முடியில இது தடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தலைமுடி வைக்க பெரிய ஆளா இருந்தாலும் சரி சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி இப்படி வைப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும்போது நாங்க பார்த்திருக்கிறோம். எங்க ஊர்ல இந்த மாதிரி கூத்து பண்ணுவாங்க. கட்டிய பாண்டு ஒரு அவுளியாவான், எந்த அட்ரஸ் ஒன்றும் தெரியல, அவருக்காக வந்து நேர்ச்சி பண்ணிக்கிட்டு இப்படி விட்டுருவாங்க முடிய. முஸ்லீம் குடும்பத்துல நான் சொல்றேன், முஸ்லீம்கள் பேரை வச்சுக்கிட்டு தான் இப்படி என்ன செய்வாங்க, இப்படி இந்த இடத்துல மட்டும் முடி அப்படி விட்டு நீளமா விட்டுருவாங்க, கொம்பு மாதிரி தொங்குறோம்.
பாக்கி இருக்குன்னா வலிச்சு விட்டுருவாங்க. அது என்னன்னா அந்த கட்டியப்பா தர்காவில் போய் வலிக்கணுமா அது வரைக்கும் அது இருந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் இவங்க எது என்னன்னா எல்லாத்தையும் வலிச்சு விட்டு அந்த 2 குடும்பையும் மட்டும் விட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாதியை வலிச்சுட்டு பாதியால இப்படி பாதியை வந்து வலிச்சு விட்டுறது, இப்படி பாதியை வலிக்காம விடுறது, இந்த மாதிரி பாதியை சிறைச்சியும் சிறைக்காமலும் விடக்கூடாது. அதுதான் அதுக்கு பேர் கஸ்ன்னு பேரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து தடை செய்தார்கள். இப்படி முடிய வந்து ஒரு பகுதியில குறைத்து இல்ல, ஒரு பகுதியில சிரைத்து விட்டு ஒரு பகுதியில் சிரைக்காமல் விடுவதாக இருந்தால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது புகாரில் 5920வது ஹதீஸில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையனை பார்க்கிறாங்க. ஒரு பகுதி சிரைக்கப்பட்டும் ஒரு பகுதி சிரைக்கப்படாமலும் அவனுடைய தலைமுடி அமைந்திருக்கிறது. அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த அதை தடுத்து விட்டு சொன்னார்கள், இஹ்லிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, முழுசா சிரைச்சி போடுங்க, இல்லாட்டி முழுசா விட்டுருங்க. என்னப்பா பாதி சிரைச்சி பாதி சிரைக்காம இருக்கிறீங்க? அப்ப சிரைத்தல் என்று வறுமையானால் குறைத்தல் என்பது ஒரு பக்கம் கூட குறைக்கலாம், ஒரு பக்கம் அதிகமா வச்சுக்கலாம். அதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. இந்த வலிச்சு போடுறது இருக்குல்ல, சிரைக்கிறது, இந்த சிரைக்கிறதுன்னு வறுமையானால் தலைமுடியை சிரைக்க நினைச்சீங்கன்னா முழுசா மொட்டை அடிக்கிறது குற்றம் கிடையாது. முழுசா சிரைச்சு விட்டு வலுவல் ஆக்கி விட்டுருங்க. இல்லையா முழுசா விட்டுருங்க பேசாம. ஒரு பகுதியில் ஒரு ஓரத்தை சிரைச்சு ஒரு ஓரத்தை சிரைக்காம விடுறது என்பது மார்க்கத்தில் குற்றம். இது என்ன இருக்குன்னு கேட்டா நசையில முழுசா சிரைச்சிருங்க, இல்லாட்டி முழுசா விட்டுருங்க என்ற ஹதீஸ் நசையில 4962வது ஹதீஸாகவும் அபூதாவுதுல 3663வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில் 5920 வருகிறது. அந்த ஏற்கனவே சொன்னது. அப்ப என்ன வழங்கணும்னு கேட்டா இந்த தலைமுடி வைக்குதல் சம்பந்தமாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது, மொட்டை அடித்தால் மொட்டை அடிக்கலாம், அது குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சத்தை அது அவுளியாவுக்கு நேர்த்திக்கடன் பண்ணி செஞ்சாலும் குற்றம், பெரிய 2 குற்றமாயிரும். நேர்த்திக்கடன் இல்லாம சும்மா செஞ்சீங்கன்னா ஒரு குற்றமாயிரும். அப்ப அந்த மாதிரி முடிகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, குடும்பி வைக்கிறது இதெல்லாம் கூடாது. அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு நல்லது சிறந்தது என்று கருதி அதுதான் நல்ல முஸ்லிமுக்கு அடையாளம் என்று யாராவது கருதுவார்களே, ஆனால் அது குற்றமாயிரும். வெயில் காலம் ஆரோக்கியமா இருக்கட்டும், தலையில நீர் கோத்துக்கிட்டு சளி பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்க மொட்டை அடிச்சீங்கன்னா ஓகே, அதுதான் நல்லது, மொட்டை தான் அடிக்கலாம் நல்லது எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது மார்க்கத்தில் பாவமா போயிடும், குற்றமா போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேற்கு பகுதியில கீழ்த்திசையில சில மக்கள் தோன்றுவார்கள், யகுருஜு நாசும் மின் கிபலில் மஷ்ரிகி, கீழ்த்திசையில சில மக்கள் தோன்றுவார்கள், அவங்க குர்ஆனை ஓதுவாங்க, அது தொண்டக்குழிய கடக்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வரும் பொழுது அவங்க யார் என்று கேட்டால் சீமாஹும் அத்தஹலீக், அவங்களுக்கு அடையாளம் மொட்டை அடித்துக் கொள்வது. அவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்தின் குர்ஆன்லாம் ஓதுவாங்களாம், அப்படி தீனில் இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்களாம். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா மொட்டை அடிப்பது ஒரு அடையாளமா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தஹ்லீக்னா மொட்டை எடுத்துக் கொள்வது. அப்ப இந்த மார்க்கத்தின் பெயரை நம்ம பார்க்கணும். ஒரு சில மதரசாக்கள் நடத்துறாங்க, எல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு அடையாளம் ஆக்கிடுறாங்க. இது வந்து அதுல வாயில தான் தொண்டக்குழியை கடக்காதுன்னு சொன்னாங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி குர்ஆனை ஓதுவாங்க, அது வாயில தான் நிக்குமே தவிர தொண்டக்குழியை கடக்காது. அதே மாதிரி சில இந்த தப்லீக் ஜமாத்துல போறவங்கன்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வல்வல் அடிச்சு விட்டுறாங்க. மொட்டை அடித்தல் என்பது மார்க்கத்தில் அது விரும்பத்தக்க ஒரு காரியம் அப்படின்ற ஒரு செஞ்சீங்களேயானால் அது இந்த கூட்டத்தில் அடையாளத்தில் சேர்ந்து போயிடும். ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்தை கருதி வசதியை கருதி வேற ஏதோ பேனு இருக்குது பொடுகு இருக்குது இது மாதிரியான காரணங்களை கருதி நீங்க அல்லது தண்ணி தட்டுப்பாடை கருதி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி மொட்டை அடித்தால் அது குற்றம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் ஏற்கனவே சொல்லியாச்சு, முழுசா சிறங்கி இல்லை முழுசா விடுங்க. ஆனா அதோட அடையாளமாக்குனீங்கன்னா புகாரில 7562வது ஹதீஸ்ல இருக்கிறது, அது வந்து அவங்களுடைய அடையாளமா போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால இதை விளங்கிக்கணும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முடி வச்சு அப்படி அவ்வளவு முடி வச்சிருப்பாங்க. முடி வச்சா அதிகமான முடி வச்சான்றீங்க, என்னடா அது காடு மாதிரி வளர்த்து வச்சுக்கிறேன்னு கேட்கறாங்க. அது மார்க்கத்தில் குற்றம் இல்லை, வைக்கிற முறையில் வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. அப்ப உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஜாபீர் இப்னு அப்துல்லா அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, குளிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு தண்ணியில குளிக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க.
அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க. அவரு சொல்றாரு, ஒரு சாறு தண்ணியில குளிக்கலாம். சான்னா இது மாதிரி 4 தடவை அள்ளி போட்டா எவ்வளவு தண்ணி வருமோ அதுக்கு பேர் ஒரு சான்னு சொல்வது. இது மாதிரி 4 டைம் இதான் அது கொள்ளக்கூடிய அளவு சார். அதுலயே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஜாபீர். அப்ப அவர் கேட்கிறாரு, அது இப்படி ஒரு சாவு போதும், எனக்கு முடி ரொம்ப தலையில முடி ஜாஸ்தியா வச்சுக்கிறேனே, எனக்கு இப்படி ஒரு சாவு போதும்னு கேட்கும் பொழுது ரசூல் ஜாபீர் சொல்றாங்க, கான எக்ஃபி மன்ஹு அவுஃபாமின்க ஷாரன், ஒன்னை விட ஜாஸ்தி முடி வச்சிருந்தாங்கப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கே போதுமானதா இருந்துச்சு, அவங்களே ஒரு சாவு தண்ணீர்ல குடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஜாபீர் இப்னு அப்துல்லா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகமான முடி வைத்திருந்தார்கள். புகாரியில 252 256 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா முடி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு முடி வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து முடிய தொங்க விட்டாங்கன்னு சொன்னா காது சோனை இருக்குல்ல, சோனை இவ்வளவுக்கு இருக்குமா, இவ்வளவு சோனை வரைக்கும். இது ஒரு கட்டம், இது ஒரு அறிவிப்பு. அவங்களுடைய சோனை வரைக்கும் அந்த அந்த முடி இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா, மன்கிபு தோல் பூஜை வரைக்கும். இது ஒன்றும் முரண் கிடையாது. ஒரு கட்டத்தில் உழவு இருக்கு, அப்படி கொஞ்ச நாள் விட்டாம விட்டுருவாங்க, உழவு வந்துடும், மறுபடியும் வெட்டி விடுவாங்க, உழவு வந்துடும். இப்படி தோல் காது வரைக்கும் முடி இருக்கு, இப்படி வச்சிருப்பாங்க உலக முடி. சில கட்டத்தில் வெட்டாம விட்டுறாங்கன்னு சொன்னா இவ்வளவு வரும். தோல் பூஜ்யத்தில் வந்து கிடக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, விட்டு வைக்கிறாங்க. தலைமுடிய வந்து காது சோனைன்னா இது சோனைன்னா இந்த பகுதி, சோனை மட்டத்துக்கு இப்படி இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வச்சிருக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறது தான் சுன்னத்துங்க, அது சொல்ல வர்றேன். மொட்டை அடிக்கிறது அஜரத்துல மொட்டை அடிக்கணும்னு ஆக்கிட்டாங்கல்ல, அது மாதிரி ஆக்குறாங்க. ஓய்வு பிள்ளைன்னா மதரசால ஓய்னா அவங்களை வந்து மொட்டை அடிக்கணும்னு ஆக்கிட்டாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா இவ்வளவுக்கு முடி வச்சிருக்கிறாங்க. சில நேரங்களில் தோல் பூஜை வரைக்கும் வந்திருக்குது. இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 3551 5903 5904 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக சோனை வரைக்கும் வைத்திருந்தார்கள் என்றும் சில நேரங்களில் தோல் பூஜை வரைக்கும் அந்த முடி வந்திருக்கும் என்றும் ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். அதனால முடி வந்து நிறைய வைப்பது, முடி வளர்ப்பது என்பது மார்க்கத்தில் வந்து குற்றம் கிடையாது. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வைக்கிறான்னு வைங்க, நம்ம என்ன பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்னு நம்ம கற்பனை பண்றோம், அப்படி இப்படி பயங்கரமான தலப்பா கட்டி இல்ல நிறமும் அது மாதிரி அப்படி இருப்பாங்க நினைச்சு தொப்பியை போட்டு வந்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தன்னுடைய கான யுஸ்திலு ஷஅரஹு, தங்களுடைய தலைமுடியை வந்து நெத்தியில அப்படி அப்படி தொங்க விடுவாங்க. நெத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதாவது இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா தலைமுடி இப்படி ரெண்டா பிரிச்சு வாருவாங்களாம். இணை கற்பிக்கக்கூடியவர்கள் வந்து வேதமுடையவர்கள் இருக்காங்களா யூதர்கள், அவங்க வந்து நெத்தியில வந்து அப்படி தொங்க விடுவாங்களாம், நெத்தியில சுழிச்சு விட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த யூதர்கள் செய்யற மாதிரி தான் செய்வாங்களே தவிர இப்படி ரெண்டா பிரிக்க மாட்டாங்க. பகிடு எடுக்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நெத்தியில சுழல விடுவார்கள் இருக்குது. அப்ப நெத்தியில சுழல விடுறதுங்கிறது வந்து இந்த தலப்பாவெல்லாம் கட்டினா சாத்தியமாகாது. தலப்பா கட்டினா நெத்தியில வந்து முடிவை வந்து தொங்க விடுறதுங்கிறது வந்து சாத்தியமாகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஸ்டைலா தான் இருப்பாங்க, நல்லா எண்ணெய் தேய்ச்சி அப்படி நெத்தியில கொஞ்சம் முடிவை விட்டு தாத்தா அப்படி சூழ்ந்துட்டு இருக்கும் பாருங்க, அப்படி எல்லாம் ஸ்டைல் பண்ணுவது வந்து மார்க்கத்துல வழி அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறதுனால ஒரு விரும்பத்தக்க காரியம் ஸ்டைலா இருக்கணும் ஒரு மனுஷன், அது வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 3558 ஹதீஸ்லையும் 3944 ஹதீஸ்லையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் வந்து தலைமுடி வைக்கிறதா இருந்தா அதுக்கு வந்து ஒரு முறை இருக்கு. தலைமுடி வச்சோம்னு சொன்னா அது வந்து படியே இருக்கணும், இப்படி இப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு முடி வச்சாலும் அது ஒழுங்கா எண்ணெய் தேய்ச்சி அதை படிய வச்சோம்னு சொன்னா அது வந்து விகாரமா இருக்காது. இப்படி பொம்பையா இருக்கு பாருங்க, அது மாதிரியா இருக்கிறது, பரட்டையா இருக்கிறது, அதெல்லாம் இருந்துச்சுன்னா சில பேர் புறா கூடு கட்டுற மாதிரி இப்படிலாம் வச்சிருப்பாங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வைத்துக் கொள்வார்களே. ஆனால் அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி வச்சீங்கன்னா நல்லா பெருசா வைக்கிறதுல குழப்பம் கிடையாது. அந்த பெருசா வைக்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டா நல்லா அழகா வாரி படிய விட்டு அப்படி பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்கள்கிட்ட வந்தாங்க. ஜாபீர் இப்னு அப்துல்லா சொல்றாங்க, எங்களை நோக்கி வரும் பொழுது ஒரு மனிதர் வந்து தலை விரி கோலமாக ஒருத்தர் இருந்தார். பரட்டை தலையான்னு கூட சொல்லலாம், சாயிர ராசி பரட்டை தலையாக அல்லது தலைவிரி கோலமாக ஒருத்தர் வந்து தென்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா யஜிது ஹாலா மாயு சக்கினு பிஹி ஷஅரஹு,
தலையை படிய செய்வதற்கு இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா? இப்படித்தான் இருக்கணுமா? தலையை படிய செய்வது கொஞ்சம் எண்ணெய் ஒரு சீப்பு இவருக்கு கிடைக்கலையா? ஏன் இந்த மாதிரி அவர் இருக்கிறாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து கண்டிச்சிருக்கிற காரணத்தினால நசைங்கிற நூல்ல 5141வது ஹதீஸ்ல இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தலைமுடி பெருசாக வைப்பதுல மார்க்கத்துல குற்றம் கிடையாது. அந்த பெருசா வைக்கிற அந்த முடி எப்படி இருக்கணும்னு கேட்டா பரட்டையாக இருக்கக்கூடாது, எண்ணெய் தேய்க்கணும்னு அர்த்தம். அதாச்சா. அதே மாதிரி வந்து ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு பெரிய முடி பயங்கரமான முடி நான் வச்சிருக்கிறேன், நான் வந்து என்ன செய்ய அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அமரஹு யுஹ்சின இலைஹா வ யதரஜல குல்ல யௌமின், டெய்லி நல்லா அழகுபடுத்தி டெய்லி சீவி தலைவாரிக்கப்பா, அழகுபடுத்திக்க, அதுக்கு வெட்டி எறிய தேவையில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நசையில 5142வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? அதனால முடியை பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அனுமதி தான், விரும்பத்தக்கதுன்னா சொல்ல முடியாது. அதுவே ஒரு அடையாளமா மார்க்க சின்னமா இருக்குன்னா அது குற்றமாயிரும். 2 3வது வந்து முடி எவ்வளவு நாளும் வச்சுக்கலாம், அது தோல் பூஜை வரைக்கும் வைக்கலாம், அது வைக்கலாம். அதே மாதிரி முடி என்ன செய்யலாம், கிராப் வெட்டுறாங்களா வெட்டிங்க, டிஸ்கோ வெட்டுங்கிறியா வெட்டிக்க, புதுசா இந்த மாதிரியே வரும். பாதியை வலிச்சுட்டு பாதியை வலிக்காம விடக்கூடாது. இது இல்லாம எந்த மாதிரி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், ஒரே அளவுக்கு சீரா குறைக்கிறான்னு குறைச்சிக்கலாம், ஒரு பக்கம் அதிகமா குறைச்சி ஒரு பக்கம் குறைவாக குறைக்கலாம், ஒரு பக்கம் குறைக்காம ஒரு பக்கம் குறைச்சி விட்டுறலாம். வலிச்சு விடுறதுக்கு மட்டும்தான் தர வழங்குதா. அதனால முடியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு அல்லது பெரியவர்களுக்கு முடி வைத்துக் கொண்டாலும் அதுல வந்து குற்றம் கிடையாது. அடுத்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, முடியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி கூட வச்சிருந்திருக்காங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆம்பளை பிள்ளை மொத்தமா குடுமையை போட்டு ஒரு என்னது மொத்தமா ஒரு கொண்ட மாதிரி கூந்தல் மாதிரி போட்டாருன்னு வைங்க, ஒத்துக்கிடுவோமா? நம்ம இன்னும் இப்படி போட்டிருக்காமீங்க, சடைன்னு சொல்றாம இல்லையா, ஆம்பளை பிள்ளை கடை போட்டா ஒத்துக்கிடுவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஆம்பளை பிள்ளை கூட இணைஞ்சிருக்காங்க, அது மாதிரி தலையை வந்து அதை சடை போட்டிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் வந்து மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் போய் தங்குவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் சின்ன பிள்ளை தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, இவர் போய் இடது பக்கம் நிற்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, என்னுடைய சடையை பிடித்து, சடையை துஆபத்துங்கிறாரு, அதை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வலது பக்கம் நிப்பாட்டுவாங்கன்னு வருது. அப்ப தலையை பிடிச்சி இழுத்தாங்கன்னா தலையை எப்படி பிடிச்சாங்க, தலையில துணி போட்டுருக்காரு இவரு, அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து நம்ம பொம்பளைக்குள்ள ஸ்டைல் நம்ம ஆக்கிவிட்டோம். ஆம்பளை கூட மொத்தமா சேர்த்து அது ரப்பர் பண்ண கூட போட்டுக்கலாம். மார்க்கத்தில் தடையில் வணங்கிருங்க, உங்களுக்கு ஒன்னா பாக்குறது ஏறமா இருக்கு, பழக்கத்தில் இல்லாததுனால. இப்னு அப்பாஸ் அவர்கள் மைமுனாவுடைய வீட்டுல தங்கும்போது இந்த மாதிரி தங்கினாங்க இல்லையா, அவங்க என்னுடைய அந்த குடுமையை பிடிச்சி கொண்டையை பிடிச்சி வலது பக்கம் நிப்பாட்டினார்கள் என்ற ஒரு ஹதீஸ் புகாரியில் 5919வது ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன இருக்குன்னு கேட்டா, முடியை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க வந்து எந்த மாதிரி வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், அதுல ஒன்றும் தடையே கிடையாது. அழகா வச்சுக்கணும், கரெக்டா வச்சுக்கிற கூடாது. அதான் அதுல உள்ள கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து பெண்கள் முடி வைக்கிறாங்க இல்லையா, பொம்பளைங்க முடி வைக்கிறது, அதை பத்தின உள்ள சில செய்திகளையும் தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் வந்து முடிய வந்து கட் பண்றது, குறைக்கிறது, ஒரு ஆம்பளை அளவுக்கு ஒரு தோல் பூஜை அளவு கூட வச்சுக்கிறாங்கன்னு வைங்களேன். இன்னும் பொம்பளை எப்படி முடி வெட்டுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் வந்து முடியை வெட்டவே கூடாது, அவங்க அந்த மாதிரி வந்து கூந்தல் வந்து தரையை தொடுற அளவுக்கு தான் இருக்கணும், அதான் அவங்களுக்கு உரிய முறை என்று சொன்னார்கள். ஆனா அப்படிலாம் சொல்ல கிடையாது. விரும்புனா வச்சுட்டு போங்க, குற்றம் கிடையாது, அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருத்தங்க விரும்புறாங்க, பேரனுக்கு பராமரிக்க வேலையில அதிகமா இருக்குது, இதோட வெட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு அளவு வெட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா அது குற்றமாகுமா? குற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனமும் கிடையாது, ஒரு ஹதீஸும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா, ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜை முடிச்சவனே வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், என்ன செய்யறான், முஹல்லிகீன அவ் முகஸ்ஸிரீன, தலையை மலித்துக் கொள்ளணும் இல்லாட்டி முடியை குறைச்சிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது தான் சொன்னாங்க, லைஸ அலன் நிசாயில் ஹல்கு, பெண்கள் வந்து மலிக்க கூடாது, இன்னமா அலன் நிசாய் தக்சீர், பெண்கள் வந்து முடியை அப்ப குறைச்சிக்கிறணும் அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ஜுடைய விஷயத்துல. அந்த ஒரு செய்தி தான் வந்திருக்கே தவிர மற்றபடி வந்து முடி பெண்கள் வந்து கட் பண்ணவர்கள்லாம் இவங்கள உண்டாக்கிட்டாங்க ஹராமு, பெண்கள் வந்து முடிய இருக்கிறது ஹராமுன்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க.
அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. குழந்தைகளுக்கு தலைமுடி எவ்வாறு வைக்க வேண்டும், அதில் எது அனுமதிக்கப்படுகிறது என்பதையும், தலைமுடியை பற்றிய பேச்சு வந்துட்டதுனால பெரியவர்களுக்கும் இந்த தலைமுடி சம்பந்தமான செய்திகளையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம். அதில் பெண்கள் தலைமுடியை அவங்க கட் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஒரு செய்தியை நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் கூடாது என்று சொல்றதா இருந்தால் அது குர்ஆன்ல, திருக்குர்ஆன்ல கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கணும். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கணும். பெண்கள் தலைமுடியை கட் பண்ணக்கூடாது என்று எந்த ஒரு தடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத காரணத்தினால அவங்க விரும்பினார்களே. ஆனால் என்ன செய்யலாம், தடை இல்லைங்கிறது வேற ஆதாரம் காட்ட வேண்டியதே இல்லை. தடை ஹஜ்ஜுடைய நேரத்தில் தலைமுடியை கட் பண்ணிக்கலான்னு இருக்கிறது. மற்ற நேரத்தில் தலைமுடியை கட் பண்ணுங்க, கட் பண்ணக்கூடாதுன்னு தடை இல்லாததுனால பொதுவாக அனுமதி வழங்கிக்க வேண்டியதான். மார்க்கத்தில் கூடாது என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக அதை கூடாது என்று சொல்லியிருப்பார்கள். எனவே அந்த தலைமுடி அவங்களுக்கு பேன் இருக்கு, பராமரிக்க முடியல, பல பிரச்சனைகள் இருக்குது, புண்ணு இருக்கு, சரங்கு இருக்குது, அளவு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஓரளவு குறைச்சி கொண்டு ஓரளவு வெட்டிக்கிட்டார்களே. ஆனால் அதெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குற்றமும் சேராது. இதை வழங்கிக்கிறணும். அடுத்தபடியாக பெண்களுடைய தலைமுடி சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த தலைமுடி தான் வாழ்க்கைங்கிற மாதிரி பெண்கள் நினைக்கிறாங்க. பெண்களுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், வாழ்க்கையே தலைமுடியில தான் இருக்குது, அது கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொன்னா அது இன்னும் வெட்கப்பட்டு பயங்கரமான ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி நினைத்து கொண்டு அதிகமான முடி இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி ஒட்டு முடி வைக்கக்கூடிய வழக்கம் பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கிறது. ஒட்டு முடினா முடி எங்கேயோ வலிச்சு போட்ட முடியெல்லாம் சேர்த்து முடிய வைப்பாங்க. அல்லது செயற்கையில் நூல்கள், மற்ற நார்களில் தயாரிக்கப்பட்ட, பிளாஸ்டிக்கில் தயாரிக்கப்பட்ட, நைலானில் தயாரிக்கப்பட்ட முடி மாதிரி தோற்றம் உடையவைகளையும் ஒட்டிக்கிறாங்க. நெச முடியே இன்னொரு ஆளுடைய முடியெல்லாம் மொட்டடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தொகுத்து முடியிலிருந்து தயாரிக்கக்கூடியதையும் ஒட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டால் இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் முஆவியாங்கிறது அவர் ஒரு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தவர். அவர் ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, மக்கள்கிட்ட மெம்பர்ல ஏறி உரை நிகழ்த்தும் பொழுது முடியினால உள்ள அந்த ஒரு ஒட்டு முடி செட்டுருக்குல அதை ஒரு அப்படி கொத்தா எடுத்து காட்டினார். எடுத்து காட்டி, மதீனா வாசிகளே, ஐன உலமாவுக்கும், உங்க உலமாக்கள்லாம் எங்கே அவர் கேட்கிறார். மதீனாவில் அந்த ஒட்டு முடியை இப்படி தூக்கி மக்கள்கிட்ட காட்டி, ஐன உலமாவுக்கும், உங்கள் உலமாக்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு, இது மாதிரி வைத்துக் கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க என்று கேட்டா, மதீனாவில் ஒட்டுமுடி வைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அல்லது ஒட்டுமுடி சந்தையில் வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஆட்சித் தலைவர் என்ற முறையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துவிட்டு ஒட்டுமுடி ஒன்று வாங்கிட்டு மெம்பர்ல தூக்கி காட்டி, உலமாக்களே, உங்கள் உலமாக்களை எங்க போயிட்டீங்க, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள பெண்கள் இதை வச்ச பிறகுதான் நாசமா போனாங்க என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒட்டுமுடி வைக்காதீங்க என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர்கள் எடுத்து சொன்னதாக புகாரியில 3468வது ஹதீஸாகவும் 5933வது ஹதீஸாகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மாஹு ஸூர் யானில் விசால விஷார், முடியில ஒட்டுமுடி வைக்கிறது அது ஸூர், பொய், போலித்தனம் என்று நபிகள் நாயகம் சொல்ல. பொய் தானே அது, உங்ககிட்ட என்ன இருக்குது அதை காட்டிக்கலாமே தவிர இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காட்டி ஏமாத்துறது என்ன நியாயம்? ஏமாத்தக்கூடாது. என்ன நம்மள்ட்ட இருக்குது அதுதான், அது இல்லைங்கிறதுனால எங்களுக்கு பெரிய முடி இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒட்டு முடி வைக்கிறது என்பது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அதே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது புகாரியில 3488வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி என்னுடைய மகளுடைய முடியெல்லாம் ரொம்ப உதிர்ந்து கொட்டி விட்டது, அதனால நான் ஒட்டு முடி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, வைக்க கூடாது. இன்னஹு கத் லுஇனல் முஸிலாத், அது இந்த
ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து அல்லாஹ் சபிச்சிருக்கிறான். கதுலானல் முஸ்லிமாத், அல்லாஹ் வந்து ஒட்டுமுடி வச்சிருக்கிறவங்களை சபித்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு யாருக்கு முடி உதிர்ந்து போன ஒரு பெண்ணுக்காக வேண்டி கூட ஒட்டுமுடி வச்சுக்கிறாதேன்னு சொல்றாங்க. புகாரியில 5205 5941 எண்களை கொண்ட ஹதீஸாக பார்க்கலாம். அதனால இந்த முடி வந்து ஒட்டுமுடி வைக்கிறது செயற்கை முடியாக இருந்தாலும் சரி, மனித முடியாக இருந்தாலும் சரி, அந்த ஒட்டுமுடி வைத்துக் கொள்வது என்பது அடியோட தவிர்க்கணும். இளம் பெண்ணுக்கு உதிர்ந்து போனாலும் சரி, வயசான காலமா இருந்தாலும் சரி, இதுல இருந்த முடிக்கு முக்கியத்துவம் வழங்குது மார்க்கத்துல. இருக்கிறத வச்சுட்டு போக வேண்டியதை தவிர ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா கட் பண்ணிட்டு போங்களேன். கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு முடி இருக்குன்னு சொன்னா பார்க்க அசிங்கமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஓரளவு கட் பண்ணி இப்படி அது அது அவ்வளவுதான் இருக்கிற மாதிரி நிறைய இருந்து வெட்டிப்பட்ட மாதிரி போங்க. ஒட்டுமுடி வைத்துக் கொள்வது வந்து மார்க்கத்தில் கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறது. மூசிலாத்துன்னா ஒட்டுமுடி வச்சுக் கொள்ளக்கூடியவங்க இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் தடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால வந்து பொம்பளைகள் வந்து ஒட்டுமுடி வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த முடி சம்பந்தமாக வந்த காரணத்தினால அது தொடர்பு குழந்தைகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். குழந்தைக்கு முடி வைப்பதை பற்றி பேசுனதுனால ஒரு பெரிய ஆளுக்கு விஷயத்தை முடிச்சிடலாங்கிறதுக்காக வேண்டி அதை ஒரு தனியாக ரிப்பீட் பண்ண வேண்டாம்ங்கிறதுக்காக வேண்டி அதையும் சேர்த்து சொல்ல வேண்டி இருக்கிறது. அடுத்து வந்து தலைமுடி வந்து தலைமுடியோ தாடியோ மீசையோ நரைத்து போய்விடும். ஒரு வயசுக்கு மேல என்ன செய்யும், நரைச்சிரும். இப்படி நரைச்சு போச்சுன்னு சொன்னா ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நரைச்சு போச்சுன்னு சொன்னா அவங்க வந்து அதை நிறைய மாத்திக்கிடலாமா, நிறையோடவே காட்சி வரணுமா அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மாற்ற சொல்லி தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மாத்திரா நல்லது. எப்படி மாத்துறார்கள்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல் யஹூத வன் நஸாரா லா யுஸ்பிஹூன ஃபகாலிஃபுஹும், யஹூதிகளும் நஸாராக்களும் வெளுத்து போன முடிகளுக்கு அவர்கள் சாயம் ஏற்ற மாட்டார்கள். ஃபகாலிஃபுஹும், நீங்க அவங்களுக்கு மாறு செய்யுங்க, தப்பு கிடையாது, நீங்க மாற்றமா நடங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 3462வது ஹதீஸும் 5899வது ஹதீஸ்லையும் நம்ம பார்க்கிறோம். அதனால முடியல வந்து மாற்றம் செய்ய பர்பஸா வலியுறுத்துறாங்க. அதாவது வெளுத்து போச்சுன்னு சொன்னா வெள்ளை இல்லாம அதை கொஞ்சம் மாத்திக்கிறணும், ஏதாவது ஒரு கலரை கொடுத்து மாத்திக்கிறணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நபிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா அவர் வந்து மக்கா வெற்றியுடைய நேரத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவுறார் கடைசி காலத்துல. அப்ப அவர் அந்த மக்கா வெற்றியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போயிருக்கும் பொழுது அபூ குஹாஃபா கூட்டிட்டு வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தா அவருடைய தாடி தலைலாம் வெள்ளேர்னு என்ன செய்யுது, பயங்கரமான வெள்ளேர்னு இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடுமையான வெள்ளையா இருந்துச்சான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வைரு ஹாதா பிஷையின், எதையாவது போட்டு இந்த கலரை மாத்துங்க. வயசான ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே ரசூலுல்லாஹ்வுடைய வயசுக்கு நிகரானவங்க, அவங்க தகப்பனார்னா ஒரு 20 வயசு 25 சேர்த்துக்கிறங்க. அப்ப வந்து நல்ல ஒரு கூடுதலான வயசு உள்ளவர். அவர் வந்து எல்லாம் தலைமுடி தாடி எல்லாம் வெள்ளேர்ந்து இருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வைரு ஹாதா பிஷையின், இதை எதையாவது போட்டு மாத்துங்க. வஜ்தனிபு சவாத், கருப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா போலி கூடாது இஸ்லாத்துல. இப்ப கூந்தல் வைக்கிறது ஒட்டுமுடி கூடாதுனாங்கல்ல, அது போலி. ஆனா கலரை வந்து கருப்பு ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு நரைக்கவே இல்லைன்னு காட்டிடும். கருப்பு இல்லாத வேற கலர் போட்டோம்னு சொன்னா கலர் மாத்திருக்கு, நரைச்சு போச்சு, ஆனா மாத்திருக்குன்னு தெரியும். அதனால நீங்க கலரை மாத்துங்க, மருதாணி கலரு, பிரவுன் கலரு, டார்க் பிரவுனு, லைட் பிரவுனு, அது மாதிரியா உள்ள எத்தனை வண்ணங்கள்லாம் இருக்கிறது, அது மாதிரி நீங்க மாத்துங்க. வஜ்தனிபு சவாத், கருப்பை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 3925வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நரைமுடிக்கு சாயம் போட்டிருக்கிறாங்களா, போட சொன்னாங்க. அவங்களுக்கு நரைமுடிக்கு சாயம் போட்டிருக்கிறாங்களான்னு கேட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க நரைமுடிக்கு வந்து சாயம் போட்டிருக்கிறாங்களான்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து நீங்க சாயம் போடுற அளவுக்குலாம் நரமுடி இல்லை. சும்மா ஒண்ணு அவ்வளவு வயசான பிறகும் கூட அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு 10-15 அந்த மாதிரி ஒன்று முடிகள் தான் அவங்களுக்கு நரைத்து இருந்தது. அந்த நிலையில மொத்தா போயிட்டாங்க. அதனால அவங்க சாயம் போடுற அளவுக்குலாம் வரல. நிறைய வந்துட்டாங்க சாயம் போடுவோம், ஒரு 10-15 முடி மொத்தத்தில் அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அந்த அந்த கருப்பு முடியில மறைஞ்சிக்கிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அந்த சாயம் போடுகிற அளவுக்கு நரைக்கல. அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு இருந்தா விட்டுறலாம். ஒரேடியா எல்லாம் வெளுத்து போற மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா
அதிகமான அளவுக்கு நரைச்சு போச்சுன்னு சொன்னா சாயம் போடுவதுதான் நல்லது. சாயம் போடாம இருக்கிறதை விட அதை வந்து மாற்றம் செய்யுங்க, யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி சாயம் போடுங்கன்னு சொல்ற காரணத்தினால அதை ஏதாவது ஒரு கருப்பு தவிர உள்ள எந்த கலரையாவது போட்டு அதை மாற்றி கொள்வதுதான் சுன்னத்து அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டதுல என்ன உங்களுக்கு 1-2 முடி தான் நரைச்சிருந்துச்சு. இது முஸ்லீம்ல 4318 ஹதீஸ்ல இருக்கிறது. திருமதியில 1674 ஹதீஸ்ல இருக்கிறது. கைரு ஷைப, நரையை மாற்றுங்கள். வலா துஷப்பிஹு பில் யஹூத், யஹூதிகளுக்கு போல நீங்க ஆயிராதீங்க, நிறைய மாத்துங்க. நிறைங்கிறது வந்து மாற்றப்படணும், விளையாண்டு இருந்தா தான் நல்லதுன்னு போயிடக்கூடாது. அதை ஏதாவது ஒரு வகையில் நீங்க என்ன செய்யணும், மாற்றணும். மாற்றுவது வந்து ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர்னா பரலுங்கிற அளவுக்கு உள்ளது இல்ல, அது யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு பர்பஸா சொல்ற காரணத்தினால மாற்றாமல் இருக்கிறது நல்லது. நாங்க இயற்கையா இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்க்கிறார்கள். அபூபக்கருடைய தகப்பனாரை பார்த்து சொல்றாங்க, பொதுவான ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதனால நிறைய முடிகளை வந்து மாற்றிக்கொள்வதுதான் சுன்னத்து. அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து கருப்பை தவிர்த்திடணும். கருப்பை தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் அது வந்து கண்ணங்கரை 2 முடிக்கு சாயம் ஏற்றுக் கொள்வார்கள். அவங்க லா யுரைஹுன ராயிஹத்தல் ஜன்னா, அவங்க வந்து சொர்க்கத்து வாடையை கூட அடைய மாட்டார்கள். கண்ணங்கரேந்து சாயம் ஏற்றிக் கொண்டார்களே ஆனால் சொர்க்கத்து வாசனையை கூட அவங்க அடைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நஸஈல 4988, அபூதாவுதுல 3679, முஸ்னத் அஹ்மதுல 2341 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கருப்பு வந்து குற்றம். விளையாண்டு போனது வந்து கருப்பாக்கணும்னு சொன்னா நமக்கு இளமை திரும்பிடுச்சுன்னு மக்களை ஏமாத்துற மாதிரி ஆகுது. கருப்பு இல்லாம பிரவுனும் லைட் பிரவுன் மாதிரியான கலர் நிறைய வருது. பல வண்ணங்கள்ல வந்து அது மாதிரி ரோஸ் கூட கிடைக்கிறது, மஞ்சள் கிடைக்கும். இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கலரை போட்டு நினைக்கிற வேண்டியது, மாத்திக்கிற வேண்டியது. கருப்பை மட்டும் தவிர்த்துக்கிறணும். அப்ப கருப்பை தவிர்க்கணுங்கிறதும் அவசியம், மாற்றணுங்கிறதும் அவசியம். அவசியம் தான் பரலுங்கிற அளவுக்கு இல்லாட்டா கூட அதான் நல்லது. மாற்றுறது அனுமதின்னு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அது யகூதிகளுக்கு மாறு செய்யுங்கன்னு சொல்வதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை வலியுறுத்துறாங்க. கருப்பு அணிவது பயங்கரமான குற்றம். ஏன் குற்றம்னு கேட்டா சொர்க்கத்தின் வாடையை கூட அவங்க அடைய மாட்டார்கள் என்று சொல்றாங்க. அது வந்து பெரிய குற்றமாயிரும். கருப்பு கலரை மட்டும் தவிர்க்கணுமே தவிர மற்ற வண்ணங்கள்ல எல்லாம் தலைக்கு, தாடிக்கு, மீசைக்கு சாயங்கள் போட்டுக்கொள்வது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பெண்கள் தலைமுடி வைக்கக்கூடிய நேரத்தில் பின்னி சடை போடுறாங்க இல்லையா, உங்கள்கிட்ட ஒரு 2 சடை, ஒத்த சடை, இந்த 2 சடை போட்டுக்கிட்டு போறா, ஒத்த சடை போட்டுக்கிட்டு போறான்னா சொல்லுவாங்க குற்றம் மாதிரி. அது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு தப்பான ஆள்கள் செய்யற மாதிரி எல்லாம் கருதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் மரணித்த பொழுது, அவங்களுடைய மகள் மரணித்த பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குளிப்பாட்டி சொல்றாங்க இல்லையா, குளிப்பாட்டின உடனே லஃபர்னா ஷாரஹா ஸலாஸத்து குரூனின், நாங்க வந்து அவங்களுடைய முடிய 3 பின்னலா போட்டு பின்னாடி எடுத்து விட்டோம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்க போய் தான் செய்யறாங்க. அதனால பெண்களுக்கு வந்து முடியல சடை போடுறது, பின்னி போடுறது, இதுகளெல்லாம் தடை இல்லைங்கிறத புகாரில் 1263, 1262, 1260 ஆகிய எண்களை கொண்ட ஹதீசுகள்ல காணலாம். இதெல்லாம் தலைமுடிய குழந்தைகளுக்கு மொட்டையடிக்கணும், அல்லது குடுமி வைக்கணும், அல்லது கொஞ்சத்தை சிரைச்சு கொஞ்சத்தை சிரைக்காம விடணும் என்பது போன்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால அதை ஒட்டி அதையும் தெரிந்துவிட்டு பெரியவர்கள் முடிவு வைப்பது சம்பந்தமான செய்திகளையும் நம்ம அறிந்து கொண்டோம். பல எப்படி குழந்தைக்கு போறோம். இப்போ குழந்தைக்கு வந்து அதுக்கு ஆபரணங்கள் அணிவிப்பதை பார்த்தோம், அதுக்கு ஹத்னா செய்யறத பார்த்தோம், அதுக்கு பேர் வைக்கிறத பத்தி பார்த்தோம், பருவ வயசு அடைகிறத பத்தி பார்த்தோம், காது மூக்கு குத்துறத பத்தி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தை பருவத்துல பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, குழந்தைகள் மீது வந்து அன்பு செலுத்தணும். குழந்தைகள் மீது என்ன செய்யக்கூடாது, ஒரே கட்டுன்னு என்னமோ ஒரு வில்லனை பாக்குற மாதிரி, ஒரு எதிரியை பாக்குற மாதிரி எல்லாம் சில பேர் என்ன செய்வாங்க, குழந்தைன்னா தகப்பனார் வர்றாருன்னு அரண்டு அப்படி பருந்த கண்ட கோழி குஞ்சு மாதிரி பயந்து நிக்கிற மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, அப்படிலாம் ஆக்கி விடுறாங்க. ஆனா குழந்தைகளை எப்படி நம்ம வளர்க்கணும்னு கேட்டா, இந்த மாதிரி அரண்டு பயங்காட்டிலாம் வளர்த்தா ஒழுங்கா வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதான் மோசமா வளரும். அன்பின் மூலமாக நம்ம சொல்வதுதான் என்ன செய்யும், குழந்தைகளை வந்து பெரிய அளவுல அது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால குழந்தைகளை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதான் முத்தமிடணும், அவங்களை அணைக்கணும், அவங்களை தூக்கணும், குஞ்சணும், குழாவணும், இதுகளெல்லாம் குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கப்பல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஸன் பின் அலியின், ஹசன் பின் அலி, அலியுடைய மகன் ஹசனை பேரப்பிள்ளைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்க பக்கத்துல வைந்தகுல் அக்ரா பின் ஹாபிஸ், அக்ரா பின் ஹாபிஸ் என்பவரும் அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வந்து பனு தமீம்ங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர், வேற ஊருக்காரர். அவரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இன்னலி அஷ்ரத்தமிழல் வலதி, எனக்கு 10 புள்ள இருக்குது. அவர் சொல்றாரு, எனக்கு 10 புள்ள இருக்கிறது. மா கப்பலுக்கு மின்னும் மகதன், நான் ஒருத்தரையும் முத்தமிட்டதே இல்லையா. குழந்தைகளுக்கு முத்தமிடுறீங்க, அடிச்சு உடச்சு வளர்ப்பீங்களா என்னன்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு 10 புள்ள இருக்குது, ஒரு புள்ளையும் நான் முத்தமிட்டது கிடையாது அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல இளைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்படின்னா ரசூல் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, சும்மா கால மல்லா இரஹமுல்லா யுர்ஹம், யாரு அன்பு செலுத்தவில்லை அன்பு செலுத்தப்பட மாட்டார். நீ பிள்ளைக்கு நீ அன்பு செலுத்தாட்டி உன் மீது அன்பு செலுத்தப்படாது. அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்துறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க குழந்தைகள் தான். இப்ப குழந்தைகள் மீது அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர் இறைவனால் அன்பு செலுத்தப்பட மாட்டார், அல்லது மற்றவர்களால் அன்பு செலுத்தப்பட மாட்டார்.